அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து இதுவும் தராங்க. இந்த அருள்மிகு ஐநூற்றீஸ்வரர் பெரியநாயகி அம்மாள் சன்னதியில விழா தம்பதியர்கள் இங்கு வந்துள்ள உற்றார் உறவினர்கள் அனைவரையும் என் சார்பாகவும் எனது துணைவியார் திருமிகு அன்னபூரணி அவர்கள் சார்பாகவும் எனது திருமகளார் திருமிகு அலமேலு அவர்கள் சார்பாகவும் விழா தம்பதியினுடைய சம்பந்தி திரு என்னுடைய அண்ணன் மகன் திருமிகு ராமையா அந்தவல்லி சார்பாகவும் வழங்குவதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு அருமையான மிகுந்த பண்பாளர் பணிவுடையன் இன்சோழநாதன் அடியன் மக்கள் பிறனார் பணிவு எல்லாத்தையும் எவ்வளவு ஒரு பணிவோடு அன்போடு பணிவுனா அது ஒரு ரொம்ப மிகப்பெரிய குணம். அதோட நடந்து கொள்கிற ஆடிட்டிங் படித்து மிகப்பெரிய வேலையில் இருக்கிறவங்க நம்ம வெளியே இருக்கிறாங்க. அதாவது ஆடிட்டிங்ல நிறைய பேர் உள்ள போவாங்க, ஆனா முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த காலங்களில் கொஞ்சம் முடிச்சிடறாங்க. அப்ப மிகப்பெரிய திறமைசாலிகள் தான் அந்த காலத்துல ஆடிட்டிங்ல முடிச்சிருந்தாங்க. அவர்கள் அன்புடையவர்கள். அதே மாதிரி திரும்ப நாட்களை பார்க்கிற இடங்களெல்லாம் அவங்க அன்னைக்கு சொன்னா எங்க தாயா சொல்றாங்க, 5 வாயும் பொற்சொலியும். 5 வாயும் பொற்சொலியுமா? அது என்ன பொற்சொலிகிறது? 5 வாயும் பொற்சொலியும்பாங்க. அதாவது வாங்கன்னு கேட்டா கண்ணு வாங்கன்னு கேட்கணுமா? வாய்தான் வாங்கன்னு கேட்கணும் கூட்டு, ஆனா கண்ணு வாங்கன்னு கேட்கணும். காது வாங்கன்னு கேட்கணுமா? வாங்க அப்படின்னா வாங்க நிறைய பேர் கேட்கிறாங்க. காது வாங்கன்னு கேட்கணுமா? உடம்பு வாங்குறது கேட்கணுமா? ஐப்புலரும் வாங்கன்னு கேட்கணுமா? அந்த மாதிரி அவங்க பேசுகிற போது அவர்கள் அன்பு அதிராம பேசுவாங்க. அந்த குரல்ல அதிராம பேசுறாங்க. அதற்கு காரணம் அவர்களுடைய தாயாரும் தந்தையார். அவங்க 2 பேருடைய ரொம்ப சிறப்பானது. அவங்க ஆயிரம் பேசுறவங்கலாம் அவர்கள் ஒவ்வொரு வேலையும் சாதிப்பாங்க. அவர்கள் சிறப்பாக அதாவது நல்லவர்களால் நடக்கப்பட்டவர்கள் நல்ல சிறப்பாக எந்தையும் தாயும் மகிழ்ந்து கொள்ளார்கள். அவங்க மகிழ்ந்து குழாவி இருந்தால்தான் பிள்ளைகள் அவங்க சிந்தையில் 1000 தோன்றி சிறப்பும் கூட பாதிசாங்க. அப்ப அந்த மாதிரி வளர்க்கப்பட்டது. அதே மாதிரி நம்ம வழியில் அவர்கள் சொன்னார்கள் கண்டவாடிக்கிறதுனா அது கண்டவாடிக்கிற வளர்ச்சி. அதனால திருநாவுக்கரசு செட்டியார் தான் அவங்க அப்பா பேர் சொல்லுவாங்க. பெரியவங்க எல்லாம் இப்ப இருக்கவங்க இல்லை. அந்த காலத்துல அவங்க அருணாச்சல பங்காளி இல்லை. அவங்க சொந்த பள்ளி. அப்ப அந்த மாதிரி அவங்க அதாவது மனைவிய ஒருத்தர் ராணி மாதிரி வச்சுட்டாங்கன்னா, மனைவிய ஒருத்தர் ராணி மாதிரி வச்சுட்டாங்கன்னா அவருடைய தாயார் மகாராணி இருப்பாங்க. அதாவது மனைவிய ராணி மாதிரி வச்சுட்டாங்கன்னா அவர் ஒரு மகாராணியால் வளர்க்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க மிக சிறப்பா பிள்ளைகளை வளர்த்து உடல் அருமையாக பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவர்களுக்கு வாழ்த்த பிள்ளைகள். என்னுடைய அண்ணன் பெயரை சாயி சொற்கலிங்கம் கனடாவில் பணிபுரிகிறார்கள். அவருடைய மனைவி பிரியாத பேருக்கு இல்லை, பிரியாதான் பிரியாதோ. அதுவும் ரொம்ப அருமையான ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி பாப்பா ஆதிராவதி எங்க அண்ணனுடைய மருமகள் அமுதவட்டி அவங்க பேரு. அதனால வள்ளி சேர்த்து ஆதிராவதி பேர் வச்சுருந்தாங்க. அவள் சிறப்பான நிலைங்க. அதே மாதிரி நமது வடிவீடு இனிய
கம்பெனியுடைய முதல்வர் ரொம்ப சிறப்பானவர். அவரு இவங்களால் அழைக்கப்பட்டதுனால இவர்களுடைய அருமையான குணம் அவங்களுக்கு அப்படியே எவ்வளவு படிவாய்க்கிற அருமையான வெளிநாட்டில் வேலை பார்த்தாரு. ரொம்ப அருமையான பையன். அவருக்கு மனைவி அடிமையாக அமைஞ்சிருக்காங்க. பேர அவர்கள் எல்லாம் வளர்த்தாங்க. ஐரோப்பீஸ்வரர் சௌரம் பெரியதாகிய அம்மாள் எல்லா அருமையும் குடும்பத்திற்கு வேண்டுகிறேன். நான் ஏதாவது நிறைய நான் எல்ஐசிங்கிற ஒரு தாமத நிறுவனத்தில் 40 ஆண்டுகள் பணி செய்து டிவிஷனல் மேனேஜர் அப்படிங்கிற இந்த இதில் பணியை செஞ்சேன். இந்த பணி நிறைவுக்கு பிறகு நான் எல்ஐசியில முதல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்தேன், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்ல இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த சாஃப்ட் ஸ்கில் சொல்றாங்க, வாழ்வியல் திறன் பயிற்சிகளை ஒரு தன்னார்வமா எடுத்துட்டு இருக்கேன். அது தவிர இந்த ஜூமு, கூகுள் ஆப்பு இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்ப எங்களுக்கெல்லாம் பொழுது அதுலதான் போகுது. முன்னாடி வாட்ஸ்அப்ல நான் பார்த்து எல்லாரும் பார்த்துருந்தேன். இப்ப எங்க வீட்டு ஆட்சியும் பார்த்துறாங்க. கட்டமடைக்கு வரட்ட எனக்கு முன்னாடி கட்டமடை கொடுக்க பார்த்து சொல்லிடுறாங்க. அதனால நமக்கெல்லாம் அது ரொம்ப ஒரு பெரிய புகழிடமா இருக்கு. அந்த ஜூம் ஆப்ல நிறைய பேசாத நாங்கெல்லாம் பிரமாணி ஏதாவது சாகித்யத்துல 7 வரைக்கும் ஒரு பேசுது அதை கேட்கிறேன். எல்லாம் பாக்குறேன். இதெல்லாம் ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, சோ விளைவித்தான் சொக்கலிங்கம் விளைவித்தான் அப்படின்னு விளைவித்தான் போட்டா அது கிடக்கு. யாராவது யூடியூப் சொல்லிட்டா அடுத்தது என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் பாருங்க கேட்டுங்க. ஒன்றே ஒன்று சொல்லி 2 நிமிஷம் சொல்லி சொல்றேன். அதாவது 5 அன்பு மொழிகள் அவங்களே வள்ளுவர் என்ன சொல்லுது? ஆக்கம் கேடும் அதனால் வருவதால் காத்து ஓம்பல் சொல்லுங்கள் சோறுல. என்ன சோறு இருந்தாலும் இருக்கலாமா, ஆனா சொல்லுல சோறு இருக்கலாமா? ஏன்னா அந்த ஆக்கமும் தான் எல்லாம் நாவினால் சுத்தம் என்ன அது ஆறாது. அதே மாதிரி பாராட்டுனா அந்த பாராட்டு என்னைக்கு நிற்கிறது. அதனால 5 அன்பு மொழிகள் அப்படின்னு நான் பிள்ளைகளுக்கு சொன்னேன். 5 love languages. அதற்கு மாற்றி அதுக்காக அது ஒரு தாம்பத்திய வழிபட்ட இதுதான். ஆனா அதுக்கு மாற்றி இப்ப எல்லாருக்கும் அதை சொல்றேன். அது என்ன சொல்றாங்க? மொழிகள் 5 அன்பு மொழிகள் சொல்றாங்க. ஒன்று அஃபர்மேஷன். இன்னொரு 5 அன்பு மொழிகள் சொல்லி ஒன்று அஃபர்மேஷன் அப்படின்னா அக்கறையான மொழிகள், அன்பான மொழிகள். நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு சொல்ல நான் இருக்கேன் பார்த்துக்கவா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மொழிகளுக்கு நம்ம ஏற்கலாம். அதனால யாரையும் பார்க்கிறப்போது புன்னகை நீக்கிறாங்க. யாரையும் பார்த்தா புன்னகைக்கு சொல்றாங்க. புன்னகைச்சா அந்த இடத்தை பழிச்சிருக்குமா? அவங்க புன்னகைச்சாங்க அப்படி பழிச்சிருக்கு. புன்னகைச்சு பாருங்க, சும்மா சிரிச்சுறாங்க. சிரிக்கிறாரு சொல்ல சிரிக்கிறதா என்னன்னு சொல்றாரு? கீழ்பல்லு தெரியக்கூடாதா, மேற்பல்லு தெரியலாமா, கெட்ட சவுண்ட் வரக்கூடாது. எப்படி? கீழ்பல்லு தெரியக்கூடாது, மேற்பல்லு தெரியலாமா, சத்தம் வரக்கூடாது. அதுக்கு பேர் புன்னகைங்கிறார். புன்னகைச்சு பாருங்க, யாரும் புன்னகைச்சு பாருங்க. அதாவது புன்னகை அழியாதவரை உன் ஆடை அலங்காரம் பூர்த்தியாக இருக்கிறார். புன்னகை அழியாதவரை உன் ஆடை அலங்காரம் பூர்த்தியாக இல்லையா? You are not fully dressed.
you are not fully dressed unless you wear a smile there. அதனால இதெல்லாம் கொடுக்கலாங்கிறாங்க. முதல் விஷயம் கொடுக்காது, ஒரு புன்னகை கொடுக்கலாங்கிறாங்க, வாழ்த்துலாங்கிறாங்க. நிறைய பேர் வாழ்த்துறதுக்கு வயசு வேண்டாம், வயசு வேண்டாமா, மனசு வேண்டாம். வாழ்த்து என்ன வேணும்? வாழ்த்து மனசு வேண்டாம். ஏன்னா நாம் பதங்கடந்தாருக்கே பல்லாண்டு சொன்னாங்களா? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஊராயிரம் மல்லாண்ட சென்றோள் மணிவண்ணா உன் சேவை செய்திருப்பே. யாருக்கு பல்லாண்டு சொன்ன? பதங்கடந்தாருக்கே பல்லாண்டு சொன்னாங்களா? அதனால வாழ்த்துங்கள். உயிர்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உள்ளிருந்து வாழ்த்துவது இறைவனுடைய குரலாம். அதனால வாழ்த்துங்கள். நிறைய ஆங்கில புத்தகங்களை படிச்சு சொல்லிப்பாங்க. அது சொல்லுது, நீங்க செஞ்சா அடுத்த நம்ம கடந்து வச்சுருந்த தான் அதை செஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு இருந்தாம வரவங்க யாராவது செஞ்சாட்டி என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு தான் நிறைய புன்னகை இருக்கிற ஒரு புன்னகையை கொடுங்க இருக்கிறாங்க. அவங்க அவங்களை பார்த்து சிரிப்பாங்க. எல்லாமே ரெசிப்ரோக்கல் தான் சொல்றாங்க. அப்ப முதல் விஷயம் நல்ல வார்த்தை கேட்கிறார், நன்றி கூறுதல், இந்த மாதிரி அதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் பரிசு கேட்கிறாங்க. சின்ன சின்ன பரிசுகள், வேல்யூஸ் முக்கியம் இல்லையா, பரிசுகள் கொண்டு சொல்றாங்க. நீங்க என்ன பரிசு உங்க மனைவிக்கு கடைசியா கொடுத்திய? எங்க வீட்டுல கேட்கறாங்க, எங்கன்னா வச்சுட்டு பேசுறது கஷ்டம். என்ன கொடுத்தீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் என்ன கொடுத்தீங்க யோசிச்சு பாருங்க. கொடுக்கிற போது எவ்வளவு இன்பம் இருக்குன்னு பாருங்க. ஈதல் இசைவட வாழ்தல் சொல்லி தமிழ் தலைமை. அதனால பரிசுகள் என்னைக்கோ என் பேட்டி அளிச்ச ஒரு கிரீட்டிங் கார்டு அன்னைக்கு பார்த்தேன். அதை பார்க்கறது எவ்வளவு மகிழ்ச்சியா. அப்ப பரிசுகள் கொடுக்க சொல்றாங்க. ரெண்டாவது. மூணாவது சர்வீஸ். மூணாவது யாருக்கு நம்மளால முடிஞ்சது சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சமையல் கேட்கல, சாப்பாடு கேட்கல, தம்பி டிஜிட்டல் இருக்கு, தம்பி ஒவ்வொருத்தருக்கும் மாசம் மாசம் பரிமாறினாங்க. அப்ப எவ்வளவு ஒரு நமக்கானது எவ்வளவு மதிப்பு வருது அந்த சர்வீஸ். ராஜ்மோகனா அப்ப அந்த பையன் அவ்வளவு அருமையா பண்ணார். எந்த நாட்டுல எவ்வளவு சம்பாதிக்கிறது இல்ல. அப்ப உறவினர் வேண்டது இதுதான் வேணுங்கிறாங்க. உறவு வேணுங்கிறது எதுக்கு வேணும்னா இதுதான் வேணுங்கிறாங்க. அந்த சர்வீஸ் நான் அந்த காலத்துல பேப்பர் வச்சுட்டே உட்கார்ந்துருக்கேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். இப்ப ஒரு 3 வருஷமா இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டுல. என்னன்னா காயம் போடுவாங்க, துணிகளை எல்லாம் எடுத்து வாஷிங் மிஷின்ல இருந்து உணர்த்தி இருந்தது. அப்புறம் அதை எடுத்து மடிச்சு விட்டு, இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? வீட்டுல இத மகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, வந்து இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க, துணியெல்லாம் அங்கதான் இருக்கு. நான் அப்பா மடிச்சுவாங்க, அக்கா மடிச்சுவாங்க, எனக்கு ஒரு பேரு இருந்துச்சு. அதனால அதை தெரிவிக்க. அப்ப முதல் விஷயம் என்ன சொன்னாங்க, நல்ல வார்த்தைகள். இரண்டாவது விஷயம் யாரையும் கவரக்கூடியது அந்த பரிசுகள். மூன்றாவது விஷயம் இந்த சர்வீஸ் செய்யும். நாலாவது விஷயம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு நேரம் வேணும், ஸ்பெசிபிக் டைம் வேணும், பிரத்யேகமான நேரம் வேணும். நம்ம 5 பேர் வீட்டுல இருக்கா, 5 பேர் என்ன பண்ணா கையில போன வச்சுக்கிட்டு தொடர்பு எனக்கு அப்பாவும் இருக்கும் இல்லையா? யாரும் அந்த நேரத்தை ஒருத்தர் கொடுக்க. இப்ப பேசலாம் அவங்க எங்க கேட்பாங்க, நீ எந்த நேரம் கொடுத்த, இதையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தை சொல்றாங்க. இந்த 5வது மொழி அப்படியே சொல்லிட்டு முடிக்கிறேன். அது டச்.
டச். அது என்ன டச்? டச்சிங் அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். அதனால இது கையால் தொட்டாலும் சரி, கண்ணால் தொட்டாலும் சரி, மனதால் தொட்டாலும் சரி, இந்த டச் கொடுத்தா அந்த டச் அப்படின்னா நிறைய பேர் போயிடுது, அந்த உறவு மறந்தே போயிடுது. அப்ப இந்த டச்சுக்கு கொடுக்குறாங்க. டச்சில் ஒரு வாழ்த்து, என்னுடைய பேர் 2வது பேட்டி எல்லாருடைய பிரச்சனை வச்சிருக்காங்க. அவன் அந்த லவ்லி ஃபேமிலி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல வாழ்த்து போட்டாங்க. அந்த வாழ்த்து போடுறது எல்லாரும் வாழ்த்து வாழ்த்துறாங்க. அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அந்த தொடர்ந்து இருக்கிறது உறவுகள் வேணும்னு சொல்றோம். அப்ப இந்த 5 வழிகளை இவ்வளவு அருமையா கேட்கறது ரொம்ப குறைச்ச. எப்படின்னா ஒரே சத்தமா இருக்கும், ஸ்டேஷன்காரங்க இல்ல, எல்லாரும் போவாங்க. ஆனா நீங்க ஒவ்வொரு நம்ம நகரத்தார்களுக்கு மிகச் சிறப்பானது இந்த ரசிகர்கள் ஆழ்த்து கேட்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க, சில சமயத்தில் குறையும் சொல்லிடுவாங்க. அதனால ரொம்ப கவனமா பேசுவாங்க. அதனால ஏன்னா எல்லாருமே ஒரு புத்திசாலியா இருந்தா அவங்களுக்கு குறைகளே இருக்கு மனசுல. அப்ப அந்த மாதிரி ஒரு சிறப்பான உங்களுக்கு எல்லாருக்கும் நடுவில் நமக்கு பெருமைக்குரிய திருமிகு வடிவேல் அவர்கள், திருமிகு அவர்கள் சாமிகளா இருக்காங்க. எல்லாருடைய முன்னிலையில் வாழ்த்துவையும் குடும்பத்தார் வாழ்த்துவையும் எனக்கு பெருமகிழ்ச்சி. இந்த அருமையான வாழ்க்கை வழங்கியதற்கு ஒவ்வொருவருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.